அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன சமையல் அப்படின்னு பார்க்கலாமா? இன்றைக்கி வந்து பாருங்கள், நான் வந்து சௌச்சௌ கேரட்டு எல்லாம் போட்டு சாம்பார், அதாவது புளியோட கலர் கொஞ்சம் கருப்பாயிடுச்சு, அதனால் சாம்பார் கலர் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. பட்டு சாம்பார் பொடி வந்து புதுசு, கருப்பு புளிங்கிறனால சாம்பார் வந்து கொஞ்சம் கலர் கம்மியாக இருக்குது. சௌச்சௌ கேரட்டு எல்லாம் போட்டு ஒரு சாம்பார். அப்புறம் வந்து இன்றைக்கி தயிர் இல்லாமல் மோராக கடைஞ்சி வச்சிட்டேன். அப்புறம் இன்றைக்கி நம்மளோட நார்த்தங்காய் ஊறுகாய், நம்ம போட்ட ஊறுகாய் அது 2 பாட்டில் வச்சுருந்தேன். ஒரு பாட்டில் காலி ஆயிடுச்சு. நம்மளோட ஜூஸியான நார்த்தங்காய் ஊறுகாய். அப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து பீட்ரூட் வந்து லேசாக தக்காளி வெங்காயம் எல்லாம் போட்டு கொஞ்சம் மல்லிப்பொடி மிளகாப்பொடி எல்லாம் போட்டு ஒரு சூப்பரான செமி கிரேவி மாதிரி இந்த மாதிரி வச்சாச்சு. இது சாதத்துலேயும் போட்டு பரட்டி சாப்பிட்லாம், அப்படி இல்லை சும்மா தயிர் சாதம் சாம்பார் சாதத்துக்கு சாப்பிட்லாம். சூப்பரான கலர். நம்மளோட பீட்ரூட்டு கார பொரியல், மசாலா மாதிரி தேங்காயெலாம் அரைச்சி ஊற்றாமல் சும்மா ப்ளைனாக ஒரு மசாலா பொரியல். அப்புறம் வந்து நம்மளோட சூப்பரான முட்டை ஆம்லெட், மிளகு சீரகம் உப்பு போட்டு சூப்பரான ஆம்லெட். வந்து ஒரு முட்டை தான் இருந்துச்சு, ஒரு முட்டை வந்து கொஞ்சம் உடஞ்ச மாதிரி ஆயிடுச்சு, அதனால் அதை விட்டுட்டு 1 போட்டிருக்கேன். அப்புறம் நம்மளோட சூப்பரான சாதம் அடித்து ஹாட் பாக்ஸில் போட்டாச்சு. சாம்பார், பொரியல், முட்டை, மோர், ஊறுகாய். இதான் இன்றைக்கி நம்மளோட சமையல் நம்ம வீட்டில். உங்களுக்கு பிடிச்சிருக்கா சொல்லுங்கள். நம்ம வீட்டு சமையல் ஆனால் சூப்பராக இந்த மாதிரி வந்து பீட்ரூட் வந்து இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இந்த மசாலாவோட அப்படி சேர்த்து இப்போ செஞ்சு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். பசங்களுக்கு ஸ்கூலுக்குலாம் கூட இந்த மாதிரி பண்ணி கொடுத்துடலாம். ஒன்றும் இல்லை, தக்காளி சின்ன வெங்காயம் பீட்ரூட்டை போட்டு நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் மல்லித்தூள் மிளகாத்தூள் மஞ்சத்தூள் உப்புத்தூள் போட்டு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி குக்கரில் ஒரு 3 விசில் வச்சா சூப்பராக நல்லா வெந்து வந்துடும். புது பீட்ரூட் இருந்தால் சீக்கிரம் வெந்துடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி.